இந்த ஸ்கூல் லீவ் விடும்போது தான் நம்மளால் ஜாலியாக இந்த மாதிரி வெளியெல்லாம் வர முடியுது. ஸ்கூல் இருந்தாலும் இருக்குது, இந்த பசங்களை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அங்கே வர திஷானோட அம்மா மாதிரியே இருக்கு. இங்கே டீச்சர் அம்மா வர மாதிரி இருக்கு. வணக்கம் டீச்சர் அம்மா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டு இந்த பசங்களை சமாளிக்க முடியலை, வீட்டிலேயே இருக்க முடியலை. இந்த பசங்களோட அட்டகாசம் தாங்க முடியலை. எவ்வளோ அடித்தாலும் வாங்குறாங்க, ஆனால் அதெல்லாம் அடுத்த நொடியே மறந்து போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷாம் வீட்டில் படிக்கிறானா இல்லையாம்மா? எங்கம்மா படிக்கிறான்? பேக்கை எடுத்து போட்டான். அந்த பேக்கில் இருக்க டிஃபன் பாக்ஸை கூட எடுத்து வைக்கல. அந்த பேக் முகத்தை கூட பார்க்கல. அவன் எங்கே ஸ்கூலுக்கு போகும்போதே படிக்க மாட்டான், லீவ் விட்டாவ படிக்க போகிறான். நீங்கள் படிக்க சொல்லலாம்மா. நான் என்னம்மா படிக்கிறத வேணாம் நான் சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் படிடான்னு சொல்கிறேன், ஆனால் வீட்டிலேயே இருக்கிறதில்லம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க கமலம்மா, நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? மார்க்கெட்டுக்கு போகலான்னு போனேன். அங்கே ஒரே காய்கறி ரேட்டு, கடையிலே வாங்கிக்கலாம் திரும்பி வந்துட்டேன். கடையை விட இப்போ மார்க்கெட்டில் தான் அதிகமாக ரேட் வச்சுருமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீச்சர், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாலே விட்டாங்க, பசங்க கிட்ட நிம்மதியாக தப்பிச்சு ஜாலியாக இருக்கீங்க போலவே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, ஸ்கூல் டைமில் எங்கேயும் போக முடியல, அப்படி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரியே. அங்கே வந்து ஷாம் அம்மாவை பார்த்தேன், பேசிட்டு இருந்தேன், அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க. என்ன டீச்சர், கமல் படிக்கிறானா இல்லையா ஸ்கூலில் ஷாம் கமல் 2 பேரும் படிக்கிறாங்களோ இல்லையோ, கிளாஸ் ரூமில் இருக்காங்களோ இல்லையோ, எனி டைம் பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியே தான் நிற்கிறாங்க. எங்கம்மா எவ்வளோ அடித்தாலும் வாங்குறான், அடுத்த நிமிஷம் வீட்டிலேயே இருக்க மாட்டேன்றா, சுற்றினே இருக்கா. பசங்களை அடித்தா திருந்த மாட்டாங்கம்மா, அன்பா சொல்லி பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அவங்க டீச்சரம்மா அடித்தாலே திருந்தா போனாங்க, அன்பா சொன்னால் எப்படி கேட்பாங்க? சரிதான், அன்பாவும் சொல்லி பார்த்துட்டேன், அடித்தும் சொல்லி பார்த்துட்டேன், அவனுங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கூட வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ வீட்டில் இருக்கானே, என்ன சுற்றிட்டு இருக்கானே தெரியல. என் பையன் எங்கள் வீட்டில் இருக்கான், அடியை வாங்குறான் வாங்கிக்கினே இருக்கான், ஆனால் உடைக்கவே மாட்டேங்குது. சரி, எனக்கு வீட்டுக்கு போய் சமைக்கிற வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்கள் பேசிட்டு பொறுமையாக வாங்க. சரி டீச்சர், நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், வேலை இருந்தால் கிளம்புங்க. எல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு வரலாம் தான் வந்தேன். மார்க்கெட்டுக்கு எப்படி காய்கறிலாம் வாங்கலான்ட்டு. மார்க்கெட்டில் ஒரு பட்ட ரேட் இருக்குமா, வாங்கவே முடியல. அது நான் சும்மா வந்துட்டேன், வாங்காமே. நானும் போய் பார்க்குறேன், ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. இங்கே இருக்க கடையில் வாங்கிட்டு நான் போய் வீட்டுக்கு போய் சமைக்கணுமா? சரிம்மா. நான் கிளம்புறேம்மா, டைம் ஆகுது எனக்கு. சரி டீச்சர், கிளம்புங்க. இந்த மனுஷன் இங்கே வந்தார். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சுந்தரி? உங்கள் பையன் போகிறானே, அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன சுற்றி பார்க்கலாம்னா இல்லையா? மார்க்கெட்டுக்கு போகலான்னு போனேன், காய்கறி ஒரே ரேட்டு, சரி கடையிலேயே வாங்கிக்கலாம் திரும்பி வந்துட்டேன். நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? நான் இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தேன். சரி, நீ ஆளே காணோம், எங்கே போயிருக்க பார்த்துட்டு அப்படி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். சரி வாங்க போகலாம். கமல் வீட்டில் இருக்கானா இல்லையா? கமல் வீட்டில் தான் இருந்தா, கையல் தான் காணோம். எங்கே போயிருக்கா கையல்? அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனா, எனக்கு நேரத்தில் வந்துடுவா, வாங்க போகலாம். சரி என்னமோ அதிசயமாக எனக்கு தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். கமலா தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எதுவும் இல்லை, காலையில் நான் அடித்தேன், ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி அதான் எழுதிருக்கேன். அடித்தாலும் ஒரு நாள் அடித்து சொல்லலாம், 2 நாள் அடித்து சொல்லலாம். தினமும் அடிச்சுட்டே இருந்தால் தான் படிப்பானம்மா. அவன் அடிக்காமல் படிக்க மாட்டாராம்மா சாரு. அது என்னமோ அவன் கட்டையில் அடித்தாலும் அடிக்கலனாலும் ஒரு நாள் என்னமோ அதிசயமாக பண்ணிட்டான் போல. சரி வாங்க, நம்ம கிளம்புவோம், சமைக்கணும் வேறு. எனக்கு அம்மா ஹோம்ஒர்க் நான் எழுதுனியா இல்லையா? தினமும் இந்த மாதிரி படிக்கணும். ஒரு நாள் அடிச்சாங்க, படிச்சுட்டு மறுநாள் விட்டு இன்னொரு வாட்டி சூடு தான் வைப்பேன். ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு, ஓகேவா? என்ன கையில் வந்தாலும் இல்லையா இன்னும்? சரி வருவா, நான் போய் சமைக்கிறேன், நீங்கள் வாங்க, பரவாயில்ல. வேணா இப்படி ஓடா. சரி, இதோட கண்டினியூ நாளைக்கு பார்க்கலாம். எங்கள் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.